வாய்ப்பு அப்படிதான். ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். மறுதடவை கிடைக்கும்னா 12 வருஷம் காத்திருக்கணும்பாங்க. ஒரு கும்பாபிஷேக டைம் அது. ஒரு கோயிலுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணிட்டா 12 வருஷம் கழிச்சு தான் கும்பாபிஷேகம் மறுபடியும் பண்ண முடியும். ஏன்னா அந்த வாய்ப்பு 12 வருஷத்துக்கு ஒரு தான் கடவுளுக்கே கிடைக்கும். மனுஷனுக்கு சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பிக் பண்ணிக்கங்க. பிக் பண்ணிவிட்டு அதில் எப்படி உங்களை முன்னேற்றிக் கொள்ளணும் அப்படின்றத சரி செய்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் 3 விஷயத்தை வச்சோம். ட்ரிபிள் ஐ செலிப்ரேஷன். ட்ரிபிள் ஐ அப்படின்னா இனோவேஷன். இனோவேஷன்றது நாங்கள் எடுத்துக்கிட்ட எங்களுடைய ப்ராடக்ட். ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய இனோவேஷன்ஸ், அதையும் சொல்லக்கூடிய விஷயம். இன்டர்ன்ஷிப் மாணவர்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு சாதாரண மனிதர்கள்லாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷரோட ஐடியா வேறு மாதிரி கொண்டு போயிடும். ஃப்ரெஷர்ஸ் ஏன் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ரெஷர்ஸ்குள்ளேயும் 1000 ஐடியா ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுக்காகவே நாங்கள் இன்டர்ன்ஷிப் வச்சு ஃப்ரெஷர்ஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதுதான் நாங்கள் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்கணும். எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே ஸ்டேஜில் பார்க்கலாம். இவர்கள் தான் நம்ம வாழ்க்கையிலுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ். அவர்கள் சந்திக்காத தோல்விகளும் கிடையாது, அவர்கள் சந்திக்காத விஷயங்களும் கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடங்கள்ல அவங்க வர்றதுக்கு காரணமே அவங்களுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும். அதுக்கு மேலே நிறைய சொல்லிட்டே போகலாம். அவங்களோட பிளஸிங் நமக்கு வேணுன்றதுனால தான் அவங்களையே இங்கே நம்ம கூப்பிட்டுருக்கோம். இதுக்காக தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சோம். இதுதான் ட்ரிபிள் ஐ செலிப்ரேஷன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. அதுபோக மாணவ பெருமக்களே, நீங்கள் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரீங்க, படித்து முடிக்கிறீங்க, அடுத்தது கேரியருக்குள்ளே வரீங்க. கேரியருக்குள்ளே வரும்போதே ஒரே நாளில் நம்ம எதுவும் சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் வராதிங்க. உலகம் ரொம்ப பெருசு. உத்து பார்க்கும்போது ஒரு சின்ன மொபைல் ஃபோனில் பார்த்துடலாம் நம்ம. ஆனால் நம்ம சுற்றி வரணும் அப்படின்னா ரொம்ப பெருசு. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும், நிறைய அனுபவங்கள் எடுக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதை கொண்டு போகணும். நிறையா இருக்குது. அதனால் தொடர்ந்து இன்னொரு 3 வருஷம் காலேஜ் படிக்கிற மாதிரி இன்னொரு 3 வருஷம் உங்களை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு வர வரைக்கும் தயார்படுத்தி கொள்ளுங்கள். தயார்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய செல்வம் மிகப்பெரியதாக இருக்கும்.